தொரவலூர் அரசு நெல் கொள்முதல் மூடியதால் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். நடவடிக்கை எடுப்பாரா மாவட்ட ஆட்சியர்? கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த தொரவலூர் P180500081 கிராமத்தில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் கடந்த மார்ச் மாதம் முதல் 2 மாதமாக செயல்பட்டு வருகிறது. இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் சுற்றியுள்ள முகந்தநல்லூர், பரவலூர், கொடுக்கூர், பெரம்பலூர், விராங்காட்டூர், படுகளாநத்தம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து விவசாயிகள் நெல் கொண்டு வந்து விற்பனை செய்து வந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் கொள்முதல் நிலையம் மூடப்பட்டதால் இங்கு கொண்டு வந்த 60 குவிண்டால் சுமார் 40 லட்சம் மதிப்புள்ள நெல் தேங்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணைச் செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் விவசாயிகள், பொதுமக்கள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் உடனடியாக திறக்காவிட்டால் பொதுமக்களை திரட்டி சாலை மறியல் செய்வதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். விருத்தாச்சலம் வட்டம் தொரவலூர் கிராமத்தில் விவசாயிகளின் நெல்களை கொள்முதல் செய்யக்கூடிய கொள்முதல் நிலையம் தொரவலூர் கிராமத்தில் இருந்து வருகிறது. இது தொரவலூர் கிராமத்திற்கு மட்டுமல்ல, தொரவலூர் அருகே உள்ள சுற்றுவட்டார கிராமங்கள் முகந்தநல்லூர், கொடுக்கூர், பெரம்பலூர், எடையூர், கச்சிப்பெருமாநத்தம் போன்ற மக்கள் எல்லாம் விவசாய மக்கள் இதில் பயனடைந்து வருகிறார்கள். கடந்த பிப்ரவரி இறுதியில் தொடங்கப்பட்ட இந்த நெல் கொள்முதல் நிலையம் தொடர்ந்து மார்ச்சில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏப்ரலிலும் தொடர்கிறது. அதாவது சம்பா சாகுபடிக்கு தொடங்கப்பட்ட இந்த நெல் கொள்முதல் நிலையம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மழையின் காரணத்தால் விவசாயிகள் தாமதமாக நடவு நட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் நெல் பயிர்கள் இங்கே கொள்முதல் நிலையத்திற்கு வருவதற்கு தாமதமாகி இருக்கிறது. அப்படி வந்த நெற்களை நம்முடைய விவசாயிகள், பொதுமக்கள் சேர்ந்து அங்கே போய் கலெக்டரை பார்த்து, மாவட்ட ஆட்சியரை பார்த்து நேரடியாக மனு கொடுத்த பிறகு மாவட்ட ஆட்சியர் ஒரு 8 நாட்கள் எக்ஸ்டென்ஷன், அதாவது தேதி நீட்டிப்பு வழங்கியிருக்கிறார். அந்த தேதி நீட்டிப்பு வழங்கிய நாட்களில் 3 நாட்கள் ஜன்னல் இல்லை, சாக்கு இல்லை என்று காரணம் சொல்லி நெல்லை கொள்முதல் செய்யவில்லை. அதன் பிறகு தெலுங்கு வருடப்பிறப்பு, நம்முடைய தமிழ் வருடப்பிறப்பு ஏப்ரல் 14 போன்ற நாட்களில் அரசு விடுமுறை என்பதால் நெல்லை கொள்முதல் செய்யவில்லை. இப்படி நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு விவசாயிகளின் நெல்கள் கிட்டத்தட்ட 40 லட்சம் மதிப்புள்ள நெல்கள் இங்கே கேட்பார் என்று இங்கே களத்தில் கிடக்கிறது. அதாவது நெல் கொள்முதல் நிலையத்தில் கிடக்கிறது. மழை வந்தால் அடிக்கிற வெயிலில் விவசாயிகள் தன்னுடைய நகை நட்டுகள் எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பயிர் செய்த நெல்கள் எல்லாம் இன்றைக்கு நடுத்தெருவில் கிடப்பது போல் இப்படி கொள்முதல் நிலையத்தில் கிடக்கிறது. எனவே அரசு அதிகாரிகளை சந்தித்து மக்கள் மனு வழங்கியும் ஒரு கேட்பாரற்று அலட்சியப்படுத்துகிறார்கள் என்கிற நோக்கத்தில்தான் இன்றைக்கு வேறு வழியே இல்லாமல் மக்களை திரட்டி போராட்டம் செய்திருக்கிறோம். உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும். அதற்கு அரசு அதிகாரிகள் உத்தரவிட வேண்டும். மீண்டும் மக்களின் கோரிக்கையை, விவசாயிகளின் கோரிக்கையை அலட்சியப்படுத்தினால் இங்கே சுற்றுவட்டாரில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய மக்களையும் திரட்டி மிகப்பெரிய மறியல் போராட்டம் நடத்துவோம் என்பதை ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறோம்.